ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து கட்டாரில் சுற்றி பார்த்த ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கட்டாரை பொறுத்தவரையும் நம்ம வந்து நைட் டயத்தில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா செம்ம அமேசிங்கான ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். பில்டிங்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்க லைட்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க ரெண்டு கண்ணுமே பத்தாது. அந்த அளவுக்கு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எந்த இடத்துக்கு போனேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிட்டி பார்த்திங்கன்னா மனிதர்களால் ரொம்ப கற்பனை திறன் கொண்டு சூப்பராக கட்டடத்தை வந்து செம்மையாக அமைச்சிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றீங்கன்னா நைட் டயத்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா செம்ம ஃபீலிங்ஸ் இருக்கும். அவங்க கட்டியிருக்க கட்டடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நுணுக்கமாகவும் லைட்டிங் ஒர்க் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்கும். ஒவ்வொரு கட்டடத்துமே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு அழகை நம்ம வந்து ரசிக்க முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க கட்டடத்துக்கு கீழே ஃபஸ்ட்லாம் அதிகமாக கடல் மட்டும்தான் இருந்ததாக சொல்கிறாங்க. இவங்க அதுக்கப்புறம் தான் இதை வந்து அவங்க மண்ணை நிரப்பி பில்டிங்காகவும் அப்பார்ட்மெண்ட்டாகவும் இந்த மாதிரி அவங்க கட்டினதாக சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல கடல் தான் இருந்ததாக சொல்கிறாங்க. அவங்க இந்த கடலை வந்து கல் போட்டு தடுத்து இது வந்து செஞ்சுருப்பாங்க. அதையுமே நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அந்த ஜிக்ஸாக் பில்டிங்லாம் பார்த்தா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வளைஞ்சி வளைஞ்சி ரொம்ப யூனிக்காக கட்டியிருப்பாங்க அந்த கட்டிடத்தெல்லாம். நாம் பார்த்திங்கன்னா லுசை அப்படிங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் இப்போ போக போகிறோம். ஸோ நம்ம வந்து போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ லைட்டிங் ஒர்க் போட்டு ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் நிறைய வீடியோ கிளிப்லாம் எடுக்கலை. ஏன்னா நானே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போகிறதுனால நான் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு நானே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனதுனால நிறைய ஃபுட்டேஜ்லாம் எடுக்கலை. ஸோ ஒரு சில கட்டடத்தை மட்டுமே எடுத்திருந்தேன். இது நாங்கள் நைட்டில் போனதுனால நம்மளுக்கு வந்து பார்க்கவே இவ்வளோ அழகாக இருந்தது. பகலில் போயிருந்தோம் அப்படின்னா இந்த கட்டடத்தை பில்டிங் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த லைட்டிங் ஒர்க்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. கத்தாரில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே கார் தான் வச்சுருப்பாங்க. அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க மட்டும்தான் பைக் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நாங்கள் ஒரு வழியாக நம்மளுடைய பிளேஸுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் டான்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து போகிறீங்கன்னா அந்த இடத்துல வாட்டர் டான்ஸ் இருக்கான்னு கேட்டுப்போங்க. ஒரு சில டயத்தில் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயே நம்மளுக்கு வந்து பம்ப் அடிக்க மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக அந்த சைடு அடிக்கும். சென்டரில் எல்லாமே சூப்பராக நம்ம வந்து நடந்து போகலாம். ஒரு ட்ராப் கூட நம்ம மேலே வந்து விழுகாது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த இடத்துல அந்த கலர் லைட்டிங்கோட இந்த வாட்டர் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பில்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். அதில் வந்து லைட்டிங் ஒர்க் போட்டு செம்மையாக இருக்கும். நிறைய இங்கே வந்து கத்தாரை பொறுத்தவரை நிறைய பேருக்கு வந்து எம்ப்ளாயி தான் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் இந்த டைத்தில் வந்து இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. மைண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி இது வந்து ஒரு டவர்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஹோட்டல். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தண்ணியில் பார்த்திங்கன்னா எல்லா வாட்டர்லேயுமே நம்மளுக்கு வந்து கலர் லைட்டிங் கொடுத்துருக்கிறதுனால பார்க்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சம் நம்ம நடந்து வந்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டராலே கொடுத்துருப்பாங்க. அதாவது வாட்டர் டான்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து டிசைனாக ஒவ்வொரு ஷேப்பில் கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் சைடில் பக்கவாட்டில் இந்த மாதிரி அந்த வாட்டர் வந்து கலர் பொசிஷனில் கலராக நம்மளுக்கு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. அதுக்குள்ளார வந்து எல்லோரும் நடந்து போகலாம். நிறைய கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் போர்டு எடுத்து இதுக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறீங்க அப்படின்னா கிட்ஸ் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸோ இங்கே வந்து எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் எல்லாருமே ஜாலியாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். நாங்கள் நைட்டில் போனதுனால இது ஒட்டி இருந்த பீச்சை சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு நாள் பகலில் போய் அந்த விலாகை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து காட்டலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அங்கேயே ஒரு 3 காஃபி வாங்கி எல்லாருமே வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பலான்னு பார்த்தாச்சு. ஏன்னா நைட்டு இப்போயே நம்மளுக்கு வந்து 8 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ரூமுக்கு போகணுங்கிறதுனால சீக்கிரம் கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். இங்கே நாங்கள் நைட்டில் வந்ததுனால அடிக்கடி ஃப்ளைட் வந்து மேலே பறந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் நின்றதுலேருந்து குறைஞ்சது 20 ஃப்ளைட்டாச்சு பார்த்துப்போம். ரொம்ப பக்கமாகவே பறக்கும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற பில்டிங்கோட தாண்டி எந்த ஃப்ளைட்டுமே போகலை. ஏன்னா இங்கே ஏர்போர்ட் பக்கங்கிறதுனால அந்த பில்டிங்கில் பாதி தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளைட் வந்து மூவ் ஆகிறத பார்த்து நல்லாவே ரசிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து காரில் ஏறி நாங்கள் ரூமுக்கு வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் நைட் ஆகிடுச்சு. இனிமேல் வீட்டில் போயிட்டு சாப்பாடு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக போகிற வழியில் ஸ்ரீலங்கா ஹோட்டல் பார்த்தோம். அங்கே போயிட்டு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு 2 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரே ஜஹானில் வந்து 2 சைடுமே நம்மளுக்கு வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படியே சாப்பிட்ற மாதிரி ஓகே நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லுசை அப்படிங்கிற பிளேஸு பகலில் பார்த்தா எப்படி இருக்குங்கிற விலாகை வந்து கடைசியாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி இன்னும் நம்மளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் அண்டு ஹெல்த் ரிலேட்டடான தகவல்களுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பாய், see you.